நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? பௌர்ணமி அன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு மூலையில இருந்தும், தமிழ்நாடு மட்டும் கூட சொல்ல முடியாது. சவுத் இந்தியால ஒரு மூலையில இருந்தும் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ஸ புடிச்சு, கார புடிச்சு, கடைசில ஒரு ஆட்டோவ புடிச்சு, ஏதாவது ஒண்ணு புடிச்சு திருவண்ணாமலைக்கு போயிடுவாங்க. நெறைய பேர். உங்க ஃபிரெண்ட்ஸ் கூட அதுல இருக்கலாம். நீங்களே கூட அதுல இருக்கலாம். போனதுக்கப்புறம் 14 கிலோமீட்டர்ஸ்ங்க. 1, 2 கிலோமீட்டர்ல 14 கிலோமீட்டர் கிரிவலம். ஒரே ஸ்ட்ரெச்ல நடந்து வருவாங்க. அதுல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சோம்பேறியா இருப்பாங்க. இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு நடக்க மாட்டாங்க. ஆனா திருவண்ணாமலை போய் 14 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. நம்ம பெர்சனலா இதெல்லாம் பார்த்திருப்போம். இன்னும் நான் சொல்றேன். இந்த கார்த்திகை மாசம்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து சில்னஸ் வேற அதிகமா இருக்கும். கார்த்திகை மாசத்துல யூரோப்ல இருந்து வெள்ளைக்காரங்க கிளம்பி வருவாங்க. மலேசியால இருந்து வருவாங்க. சைனால இருந்து வருவாங்க. எந்த கண்ட்ரில இருந்தெல்லாமோ கிளம்பி வந்து, அதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஃப்ளைட் புடிச்சு, பாஸ்போர்ட் எடுத்து, எல்லாத்தையும் எடுத்து விசா எடுத்து, எல்லாத்தையும் எடுத்து சென்னை வந்து மறுபடியும் சென்னையில இருந்து திருவண்ணாமலை டிராவல் பண்ணி, திருவண்ணாமலையில அதே கிரிவலம் 14 கிலோமீட்டர்ஸ் நடந்து வராங்க. எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கிற ஒரு கொஸ்டின். பக்கத்து தெருவுக்கு நடக்கிற சோம்பேறித்தனப்படுறவங்க, மாடி ஏறி இறங்குறதுக்கு யோசிக்கிற சில பேர் வந்து திருவண்ணாமலையில 14 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்ல நடந்து வராங்க. எங்க இருந்து அவ்வளவு எனர்ஜி வருதுன்னு எனக்கு உண்மையிலே பெரிய கியூரியாசிட்டி. பட் அதை விட மிகப்பெரிய விஷயம், என்ன நம்பிக்கை இது? ஏன் மலைய சுத்தி வராங்க? ஜெனரலா ஒரு கோவிலுக்கு போனோம்னா கோவில தானே சுத்தி வருவோம். மொத்த கிரிவலமும் அது 14 கிலோமீட்டருக்கு அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ் ஏன் போயிட்டு வராங்க? இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன? எல்லாத்தையும் நான் வந்து பர்சனலா இந்த கியூரியாசிட்டியோட கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தப்ப எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலையில என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இது? அது போக ஒரு விஷயம் சொல்றாங்க. எல்லா ஊர்லயுமே வந்து அங்க சிவன் எப்படி வந்தாருன்னு ஒரு கதை இருக்கும். திருவண்ணாமலையில வந்து இங்க இருக்கிற மலையே சிவன் தான். ஓகே, அதனால தான் கிரிவலத்தை சுத்தி வராங்க. சோ கோவில மட்டும் இல்ல, மொத்த கிரிவலத்தையும் சுத்தி வருது. அங்க நடுவுல இருக்கிற அண்ணாமலை மலை இருக்குல்ல, அந்த மலையே சிவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவன் வந்து இங்க வரல, சிவன் இங்க தான் வாழ்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. சோ இவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய திருவண்ணாமலையோட கதை என்ன? இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஆனா நம்ம ஏதோ ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலையை பத்தி, ஏதோ ஒரு மிகப்பெரிய மான்யூமெண்ட் பத்தி தெரிஞ்சுப்போம். பட் நம்ம ஊர்ல இவ்ளோ பிலீஃப், இவ்ளோ ஹிஸ்டரி நிறைஞ்ச ஒரு இடம் இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. சோ அத தான் நான் உங்ககிட்ட டீடைல்டா ஷேர் பண்ண போறேன். திருவண்ணாமலையோட ரகசியங்கள். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள், ஒரு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள், மர்மங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க பிடிக்கும்னால் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரமிட்ல ஆரம்பிச்சு பழனிமலை வரைக்கும் என்னென்ன இருக்குதுங்கிறத நான் உங்ககிட்ட டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா வந்து சேர்த்துறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களை சிவன் ஆசீர்வதிப்பார். சும்மா சொன்னேன். சிவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மதன் கௌரி ஹாப்பி ஆவார். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சல மலை இருக்குல்ல, இந்த அருணாச்சல மலை தான் வந்து சிவனே அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனால தான் எல்லாருமே அங்க சுத்தி வராங்க. பட் யாரு முதல்ல சுத்தி வந்தாங்க? யார் ஆரம்பிச்சதை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. தேடி போய் பார்த்தோம்னா நாம இதிகாசங்களோட காலகட்டத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சோ நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல எர்த் வந்து பயங்கரமா இருண்ட ஒரு உலகமா டார்க் ஃபேஸ்ல இருந்த ஒரு டயத்துல பார்வதி வந்து ஒரு மிகப்பெரிய டெசிஷன் எடுக்கிறாங்க. நம்ம மறுபடியும் வந்து சிவனை வந்து கொண்டு வரணும் எர்த்துக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, சோ நம்ம எல்லாமே வேண்டுதல் எல்லாமே என்ன ஏதோ ஒரு விதத்துல கடவுளை இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே. சோ பார்வதியார் சிவனோட கான்சர்ட் அவங்களே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து நடந்து வராங்க. 14 கிலோமீட்டர் நடந்து வராங்க. அவங்க நடந்து வந்த அந்த பாதை தான் வந்து இன்னைக்கு கிரிவலமா இருக்குது. சோ இவங்க நடந்து வர்றத பார்த்துட்டு சிவன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு வடிவுல தோன்றுறாங்க. அது என்ன ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அதாவது ஸ்டார்ட்டும் கிடையாது எண்டும் கிடையாது, ஒரு எண்ட்லெஸ் பீம் ஆஃப் லைட். ஓகேவா? லிங்கம் வந்து எண்ட்லெஸ்ஸா மேலேயும் கீழேயும் போய்க்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த லிங்கம் வந்து எரிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், ஃபயரா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து அங்க சிவன் தோன்றிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. சோ இந்த எண்ட்லெஸ் பீம் ஆஃப் ஃபயர் இருக்குல்ல, இதுதான் வந்து அருணாச்சலேஸ்வரர். சோ அந்த அருணாச்சலேஸ்வரர் வந்து சிவன் வந்து பார்வதி சுத்தி வந்ததுனால அந்த இடத்துல தோன்றுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்திலே செட்டில் ஆறாங்க. அதுதான் அந்த அருணாச்சல மலை ஆகுது. பார்வதி அவங்களோட சேர்ந்து அந்த மலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அந்த அருணாச்சல மலை, இதுதான் அங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கை இங்க இருக்குது. அதனால தான் மக்கள் அங்க கிளம்பி போய் அந்த மலையை வந்து சுத்தி வராங்க. நாட் ஜஸ்ட் த டெம்பிளோட பிரகாரத்தை மட்டும் இல்லாம மொத்த மலையவே சுத்தி வராங்க. அடுத்த क्वेश्चन எனக்கு என்னன்னா, ஓகே இது வந்து இதிகாசங்கள், நம்ம வரலாற்றுல முதல்ல திருவண்ணாமலை வந்து மென்ஷன் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கோவில் இருக்குல்ல, சோ அந்த கோவில் வந்து 7th செஞ்சுரியில, தட் இஸ் 1300 இயர்ஸ் அகோ, ஓகேவா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டிருக்குது. இது 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேவாரத்துல வந்து அருணாச்சலேஸ்வரரோட கோவில் வந்து இந்த திருவண்ணாமலை வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம 1000 இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திகை தீபம் வந்து எரிய வைக்கிற ஒரு பழக்கமும் இருக்குது. சோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம இதிகாசங்கள் மட்டும் இல்ல, வரலாற்றிலே பாத்தீங்கன்னா பல செஞ்சுரிஸ் பின்னாடி வந்து இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரியல 1000 வருஷமா வந்து ஒரு பிராக்டிஸ் வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்குன்னா அது எங்க போய் எனக்கு தேடுறதுன்னு கூட தெரியல. பட் இங்க கார்த்திகை தீபம் வந்து தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில 1000 வருஷமா ஏற்றப்பட்டு இருக்குங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஹியூமன் சிவிலைசேஷன் எவ்வளவு நல்லா இருக்காங்க, மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையோட அபிஷியல் வெப்சைட்டே போய் பாருங்க, கவர்மெண்ட் வெப்சைட்டே போய் பாருங்க. அந்த ரெக்கார்ட் படியே வந்து பாலியோலித்திக் ஏஜ், அதாவது 10,000 இருந்து 30,000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இங்க மனிதர்களோட டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அண்ட் இந்த மலை இருக்குல்ல, எனக்கு அது அடுத்த கொஸ்டின். சோ 10,000 இருந்து 30,000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இங்க மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான சாட்சிகள் நம்ம கிட்ட வந்து அவங்களோட டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து திருவண்ணாமலையோட கவர்மெண்ட் வெப்சைட்லயே இருக்குது. அப்போ இந்த மவுண்டன் வந்து எவ்வளவு பழைய மவுண்டன் பாக்குறப்போ வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ஹில்ஸ்ல ஒரு முக்கியமான ஹில் வந்து திருவண்ணாமலை. ஹவு கிரேசி இஸ் தட்? திருவண்ணாமலை வந்து திருப்பதியை விட ஓல்டர், பழனிமலையை விட ஓல்டர், அண்ட் மவுண்ட் எவரெஸ்ட், கைலாஷ் அதெல்லாம் விட ஆப்வியஸா எல்லா மலையும் ஓல்டரா இருக்கும். பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டன்ஸ். ஓகே, உலகத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மவுண்டன்ஸ் வந்து திருவண்ணாமலை. நம்ம நிறைய மவுண்டன்ஸ் வந்து பாக்குறதெல்லாம் வந்து இதுக்கு அப்புறம் உருவான பல மில்லியன் வருஷம் கழிச்சு உருவான மலைகள். இது அவ்வளோ பழசு. கிரஸ்ட் இங்க முதல்ல உருவான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கிரஸ்ட், நம்ம பேசிக்கா ஜியோகிராஃபில படிச்சிருப்போல, அந்த கிரஸ்ட் உருவான இந்த மனிதர்கள் வாழ்றதுக்கான இந்த ஷீட் உருவாச்சுல, அந்த கிரஸ்ட் உருவாகிற காலகட்டத்தில் இந்த மலையும் உருவாகி இருக்குது. அவ்வளவு பழமையான ஒரு பர்டிகுலர் மலை தான் நம்ம திருவண்ணாமலை இங்க இருக்குது. நம்ம வந்து யாரெல்லாமோ கிளம்பி வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு இந்த மேட்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டா? சோ எனக்கு ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையில இருக்கக்கூடிய இந்த பிரேயிங் பிராக்டிஸ் எவ்வளவு நாளா இருக்குது. கோவில் வந்து 1300 வருஷமா இருக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த கோவில் வந்து இந்த ஃபார்மேட்ல இல்ல. முதல்ல நான் அதுக்கு வரேன். பட் அதுக்கு முன்னாடியில இருந்தே சாமி கும்பிட்டு இருக்கணும்ல. ரொம்ப நாளா சாமி கும்பிடுறாங்க, அப்புறம் தான் கோவில் கட்டுவாங்க. சோ சாமி எவ்வளவு நாளா கும்பிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையில வந்து நம்மளோட மிகப்பெரிய இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட போகரா இருக்கட்டும், அகத்தியரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து கூட இங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்க இருக்கிற குகைகள்ல வாழ்ந்திருக்காங்கன்னு கூட நம்பிக்கை இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரெக்கார்ட்ஸ் நான் சொன்னேன் 10,000 இருந்து 30,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க மக்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி இருக்குது. 1300 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்க மக்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்கிறதுக்கான தேவாரத்துல வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் பெருசாகுது. இந்த கோவில் அருணாச்சலேஸ்வரரோட கோவில் வந்து பெருசாயிட்டே இருக்குது. அந்த ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு சைஸ்ல வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்காங்க. இங்க ஜெனரலாவே எந்த கோவில் போய் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இந்த கோவிலை கட்டினது யாரு? பிருகதீஸ்வரர் கோவில் மாதிரி எல்லா ஒரு மன்னன் வந்து கட்டி முடிக்கல. நிறைய கோவில் இன்னர் சாங்டம், அந்த நடுவுல இருக்கிற கோவில் இருக்குல்ல, அதை வந்து ஒருத்தங்க ஒரு காலகட்டத்தில் அது மட்டுமே கும்பிட்டு இருந்திருப்பாங்க. லேட்டர் பீரியட்ல ஒருத்தங்க வந்து அதுக்கு சுத்தி வந்து பிரகாரம் கட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாமி எல்லாம் ஆட் பண்ணி இன்னொரு ஒரு பிரகாரம் வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிற கிரிவலம் வந்து 1000 வருஷம் கழிச்சு அதையுமே கோவிலா கன்சிடர் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டி அதுக்கு பின்னாடி எல்லாரும் தள்ளி போயிடும். சோ இது வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து ராஜராஜ சோழன் சைடுல இருந்து வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ஆதித்யா ஒன் சோழன், சோ அவங்க கிட்ட இருந்தும் வந்திருக்குது. பாண்டியர்கள் வந்து சோழர்களுக்கு அப்புறம் பயங்கரமா இந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன தானங்கள் கொடுத்திருக்காங்க, என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்திருக்குது அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோவில்ல பார்க்க முடியுது. அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் தமிழ் மன்னர்கள் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் கூட. சோ கிருஷ்ணதேவராயருமே வந்து இங்க கடைசி மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த கிங்டம் சைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. சோ மல்டிபிள் கிங்டம்ஸ் வந்து திருவண்ணாமலையில வந்து இந்த கோவிலை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. சோ இவ்ளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குல்ல. நம்ம எனக்கு ஃபேசினேட்டிங்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறப்போ நிறைய பேர் வந்து சாமியை கும்பிடுவோம். எனக்கு வந்து அங்க நிக்கிறப்ப எனக்கு என்ன தோணும்னா இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன, எவ்வளவு வருஷமா இந்த கோவில் இங்க இருக்கும். நம்ம வந்து ஒரு பில்டிங் குள்ள போய் அதை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ நான் நின்று இருக்க பில்டிங் பாத்தீங்கன்னா 20 வருஷம் பழைய பில்டிங். ப்ராபபிலி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற வீடு வந்து ஐ டோன்ட் நோ 30 வருஷம் 40 வருஷம் மோஸ்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். நம்ம பழைய தாத்தா பாட்டி வீடுன்னு போனா கூட அது 100 வருஷம் தான், அவ்வளவுதான். பட் இந்த கோவில் மாதிரி இடங்களுக்கு போறப்போ இட்ஸ் எண்ட்லெஸ் ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸ். கரெக்டா? அதாவது எண்ட்லெஸ்னா என்ன சொல்றேன்னா ஹிஸ்டாரிக்கலா நம்ம இன்னும் பின்னாடி நிறைய வருஷம் போக முடியுது இல்ல. கண்டிப்பா அதுக்கு ஒரு எண்ட் டைம் ஆரம்பம் ஒன்று இருக்கும். நம்ம வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி போக முடியுது, 1300 வருஷம் முன்னாடி போக முடியறதுல எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். சோ அதெல்லாம் பாக்குறப்போ இது வந்து இத்தனாயிரம் வருஷமா மக்கள் வந்து இதை கண்டினியூஸா நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கிறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த கார்த்திகை தீபம் வந்து வருஷம் வருஷம் ஏத்துறது இருக்குல்ல கார்த்திகை மாசத்துல, அது 1000 வருஷம் பழமையான ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. சோ அதெல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட வந்து கம்பைல் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா நீங்க நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதை சுத்தி இருக்கிற அஷ்டலிங்கங்கள் 8 லிங்கமும் அது வந்து கிரிவலத்துல இருக்குது. அந்த ஒவ்வொரு லிங்கமும் வந்து ஒரு டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு டைரக்ஷன், அந்த 8 டைரக்ஷன்ஸ் மொத்தம் இருக்குல்ல, நார்த், நார்த் ஈஸ்ட், சவுத் சவுத், அப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். கரெக்டா? இது எல்லாமே வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓகேவா? ஒரு லிங்கமா வைக்கப்பட்டிருக்குது. பின்னாடி நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. ரமண மகரிஷி இங்க இருந்திருக்காங்க. எண்ட்லெஸ்ஸா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க வந்து உண்மையிலே இங்க சிவன், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இங்க சிவன் வரல, இங்க தான் சிவன் வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறப்போ எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு தேடணும்னு தோணுச்சு. ப்ராபபிலி இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும். அங்கதான் வந்து அந்த எண்ட்லெஸ் பீம் ஆஃப் லைட் அருணாச்சலேஸ்வரர் வந்து
வந்து எண்ட்லெஸ்ஸா தோன்றியிருக்காருங்கிறது நம்பிக்கை. அதை சுத்தி வந்து பார்வதி வந்து அவரை ஹியூமன் ஃபார்முக்கு கொண்டு வந்து மலையோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டாங்கங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இன்னைக்கும் நிறைய பேர் அங்க சுத்தி வர்றப்போ நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு கேட்டு என்ன கேட்டு வேண்டி நம்ம சுத்தி வந்தாலும் சிவன் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையில வந்து அங்க சுத்தி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த கான்செப்டே வந்து எனக்கு 1000 வருஷத்துக்கு மேல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அக்கார்டிங் டு ரெக்கார்ட்ஸ் இட்செல்ஃப். ஓகேவா? நம்ம இன்னும் வந்து ப்ராப்பரா கார்பன் டேட் பண்ணி இன்னும் பின்னாடி எவ்வளவு போகணும். நம்ம ஊர்ல வந்து அதை நம்ம நிறைய பண்ண முடியறது கிடையாது. நீங்க கீழடி கூட போய் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண முடியறது கிடையாது. பட் ஒரு மண்ணுக்கும் பின்னாடி இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் பின்னாடி அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இது என்னோட கான்ட்ரிபியூஷன். ப்ராபபிலி இதை நிறைய பேர் வந்து இன்டர்நெட்ல போட்டதுனால என்னால எடுக்க முடியுது. நான் எடுத்து இதை மறுபடியும் இன்டர்நெட்ல ஒரு வீடியோ ஃபார்மேட்ல போடுறப்ப இது இன்னும் பல வருஷத்துக்கு வந்து ஒரு ரெக்கார்டா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்க ஏன் போறோம்னு தெரியாம சில பேர் வந்து அது எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு போவாங்க. ஆக்சுவலா 14 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சோல்ஃபுல்லாவுமே வந்து ஏதோ க்ளோஸா இருக்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். கரெக்டா? ஏன் எதுக்குன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்னன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இட் இஸ் a great spiritual exercise for whoever believes in spirituality. பட் எனிவே எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் இது பிசிக்கலா ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ்ங்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருந்தீங்கனாலும் கண்டிப்பா ஒரு டைம் போய் விசிட் பண்ணுங்க. நான் போயிருக்கேன். ஒரே ஒரு டைம் நான் போயிருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல போயிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் சுத்தி வந்ததுல 14 கிலோ. எனக்கு அதனால தான் அது ஃபேசினேட்டிங்கா இருக்கும். நம்ம திருப்பதிக்கு போறது கூட நம்ம டைரக்டா போய் நம்ம நிக்கணும்னு யோசிப்போம். இது இவ்வளவு இந்த ப்ராசஸே வந்து எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன். சபரிமலைக்கு போகிறதுமே வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான ப்ராசஸ். ப்ராபபிலி நான் அதை பத்தி ஆல்ரெடி பேசிட்டேன். சபரிமலை ஐயப்பனை பத்தி நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1.3 மில்லியன் பீப்புள் பார்த்திருக்கீங்க. அடுத்து எந்த கோவிலை பத்தியோ எந்த மசூதியை பத்தியோ இல்ல எந்த சர்ச்சை பத்தியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்க பர்சனலா என்கிட்ட ஏதாவது சொல்லணும் or பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல MG ஸ்குவாட்ல. சியர்ஸ்.